வெல்கம் பேக் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மந்தக்காளி கீரை, ஹெல்த்தியான மந்தக்காளி கீரை தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், கொஞ்சமாக நல்ல மிளகு, 2 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, இஞ்சி தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். எனக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்காது, இஞ்சி போடல. மந்தக்காளி கீரை வாஷ் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு, இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு, மாவில் ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம், ஸோ தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு சுற்றி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் திரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை தோசை மாவு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி டேரெக்டாக தோசை சுடலாம். இதை நம்ம வச்சு வெயிட் பண்ணோம், புளிக்க வைக்கணும்லாம் கிடையாது. நல்லா தோசைக்கல்லை காய வச்சுட்டு 2 லேடர் ஆஃப் மாவை ஊற்றி நல்லா அழகான ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி ஆயில் விட்டு கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தாலே சூப்பரான ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிரும். இது ஒரு சீக்கிரம் இன்ஸ்டன்ட் பண்ணக்கூடிய தோசை தான். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மந்தக்காளி கீரையில். இந்த கீரையை டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் யார் வேணாலும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக கசப்பு தெரியாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வேக வச்சு எடுத்தால் சூப்பர் யம்மி தோசை ரெடி. இந்த தோசை கூட கார சட்னி, வெங்காய சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி அவசமாக இருக்கும். மந்தக்காளி கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது சாப்பிட்டு வரும்போது நம்மளோட ப்ரெக்னன்சி ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆகும், வயிற்றுப்புண் சரியாகும். மந்தக்காளி கீரை சட்னி இன்னும் சூப்பராக இருக்கும். அதோட வீடியோ நான் அப்கமிங் வீடியோஸில் கொடுக்குறேன். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு யம்மியான ரவா லட்டு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கு ஐகார்டில் கொடுக்குறேன், கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பிக் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். திஸ் இஸ் Annapurani signing off from Annamudan Purani. Have a nice day மக்களே.